Hey cuties, hi. சில பேர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து கரெக்டான ஸ்கின் டைப்பை கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்டான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறேன், ஆனாலும் என் ஃபேஸ்க்கு வந்து செட் ஆகலை, ஏதோ அலர்ஜி ஆகுது, ஏதோ பிம்பிள்லாம் அடிக்கடி வந்துட்டே இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் இந்த வீடியோ. எஸ், நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ ஜென்ரலாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், அது எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஃபேஸை வாஷ் பண்ணுறப்போ நம்மளோட கைகளை சுத்தமாக வச்சுக்காதது. எஸ், நம்மளோட கையில் முகத்தை விட அதிகமான அளவில் அழுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஹேண்ட் வாஷ் போட்டு உங்களோட கையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கையிலேருந்து எந்த அழுக்கும் முகத்துக்கு போகாது. மேக்கப்னா வெறும் நம்ம ஃபவுண்டேஷன் போடுறதோ இல்லைனா ஒரு காம்பேக்ட் பவுடர் போடுறதோ மட்டும் கிடையாதுங்க. டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் இது எல்லாமே வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் சேரும். ஸோ நம்ம ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுறப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கிளென்சரோ இல்லைனா மெசலார் வாட்டரோ யூஸ் பண்ணி முதல்ல நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். சோப்புடைய pH வேறு அண்ட் ஃபேஸ் வாஷுடைய pH வேறு. சோப்பில் முக்கால்வாசி நேரம் வந்து கிரீஸு, எண்ணெய் கரை இந்த மாதிரி ரொம்ப கடினமான கரைகளை நீக்கிறதுக்காக சோடியம் லாரியல் சல்ஃபேட் மாதிரியான ரொம்ப கடினமான கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஹார்ஷ் கெமிக்கல்ஸை நம்மளோட முகத்தில் யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட முகம் ரொம்ப ஈஸியாக ட்ரை ஆகிடும், டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு சோப் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை நம்மளோட முகத்தில் போடவே கூடாது. இதுதான் நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு காமனான மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நமக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கா, ஆயிலி ஸ்கின் இருக்கா, இல்லைனா வந்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்கா, எந்த ஸ்கின் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட வேலை. அது வந்து நம்ம யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. கண்டிப்பாக நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். எப்படி சிம்பிளாக வீட்லேயே அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் டைப்பை ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். அண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது என்னென்னா டெர்மாவோடைய இந்த ஒரு கிளென்சர் தான். பிகாஸ் இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹைட்ரா கிளென்சர் அப்படின்னு சொல்லிட்டு, விச் மீன்ஸ் உங்களோட ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கும் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ சென்சிட்டிவ் ஸ்கின் கண்டிஷன்ஸ், அதனால் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களும் சரி, ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இந்த மாதிரி எல்லா ஸ்கின் டைப் பீப்புளுக்கும் செட் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரி ஃபியூ ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். அதர் தன் தட் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் டைப்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான கிளென்சர் அண்ட் ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ண வேண்டியது தான் நம்மளோட கடமை. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் கிளென்ஸ் பண்ணுறீங்க, உடனே நீங்கள் வந்து உங்களோட முகத்தில் வந்து ஸ்க்ரப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தை ரொம்ப அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுருங்க. அதை விட்டுட்டு டூ மெனி ப்ராடக்ட்ஸை ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஸ்கின்னை நம்மளே ஹார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். மெடிக்கேட்டட் கிளென்சர் இல்லைனா ஃபேஸ் வாஷ் நம்மளோட டாக்டர் நம்மளோட முகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தழும்புக்காக, இல்லைனா மார்க்காக, இல்லைனா ஏதாவது ஒரு அலர்ஜிக்காக அந்த ஃபேஸ் வாஷை நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா ஒரு க்ரீமை அவங்க வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த க்ரீமை நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஓகே இந்த இடத்துல போட்டால் இந்த இடத்துல இருக்கிற டார்க் ஸ்பாட் வந்து சரியாகுது, ஸோ நான் மொத்த முகத்துக்கும் யூஸ் பண்ணால் மொத்த முகமே வந்து ரொம்ப பிரைட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ரொம்ப அறிவாளித்தனமாக யோசிக்கிறதா நினச்சிக்கிட்டு அந்த ப்ராடக்டை மொத்த முகத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பிரச்சனைக்காக அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை டாக்டர் நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல மட்டும் அந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்டை நம்ம வந்து கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அது வந்து ஃபுல் ஃபேஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது. பார்த்த உடனே நான் வந்து பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் அந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. 2-3 பம்ப் எடுக்கிறது, இல்லைன்னா வந்து ஒரு கையளவுக்கு ஜெல் ஃபேஸ் வாஷை எடுத்து வந்து முகம் பூரா போட்டு தேய்க்கிறது அப்படின்னு பண்ணுறது மூலமாக நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்ணுறோன்னு அர்த்தம். உங்களோட முகத்தை நீங்கள் வந்து வெட்டாக்கிட்டு, அதாவது கொஞ்சம் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எந்த ஒரு ஃபேஸ் வாஷாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக கம்மியான குவான்டிட்டியில் எடுத்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி மைல்டாக, ரொம்ப ஹார்ஷாக தேய்க்காமல் உங்களோட ஃபிங்கர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டைரெக்ஷனில் எப்போவுமே உங்களோட ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. நாட் திஸ் டைரெக்ஷன்,
இப்படி யூஸ் பண்ணாமல் இந்த டைரெக்ஷனில் உங்களுடைய ஃபேஸை நீங்கள் வந்து வாஷ் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஸ்கின், நம்மளுடைய ஃபேஷியல் மசில்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லது. ஒரு ஆக்னி ப்ராப்ளம்காக நீங்கள் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேஸ் வாஷை உங்களோட முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 minute ஆகுது டைம் கொடுக்கணும். உடனே அப்ளை பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்கின்ல அந்த ப்ராடக்ட் ரியாக்ட் பண்ணுறதுக்கான டைமை நம்ம வந்து கொடுக்காம போயிடுறோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியம். எவ்வளோதான் நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் காஸ்ட்லியான ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, அந்த ப்ராடக்ட் நம்மளோட ஃபேஸில் ஒரு 2 minutesக்கு மேலே இருக்கக்கூடாது. நம்ம வந்து அது ப்ராப்பராக வாஷ் பண்ணலை ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறமா அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளோட முகத்தில் தங்கி அது வந்து கண்டிப்பாக அலர்ஜியை தான் கொடுக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ 1 minute மேக்ஸிமம் 2 minutes முடிஞ்ச அளவுக்கு மைல்டான மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ப்ராப்பராக அந்த ப்ராடக்டை முழுசாக ரிமூவ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம முகத்தை வாஷ் பண்ணுறப்போ முகத்தில் இருக்கிற ஆயில் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப சில்லான வாட்டரும் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஹாட்டான வாட்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணி இல்லைனா ரொம்ப மைல்டாக வார்மாக இருக்கக்கூடிய தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம முகத்தை வாஷ் பண்ணால் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் எப்போ ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேரை வாஷ் பண்ணுறப்போ. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு பாடியை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. பிகாஸ் தலை வந்து ரொம்ப நேரம் ஈரமாக இருக்க வேணாம், சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்போ உங்களோட ஷாம்பு அந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட முகத்தில் வழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் அது நம்ம முகத்தில் டெபாசிட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் எப்போவுமே நம்மளோட முகத்தை வாஷ் பண்ணணும். நம்மளோட முகத்தை ஓவர் வாஷ் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம அதுக்கு வந்து டேமேஜ் பண்ணுறோம். ஏன்னா அதில் இருக்கிற நேச்சுரல் ஆயில் கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட் இது எல்லாமே நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து அப்படியே உருவிட்டு வந்துடும். ஸோ அதனால் நம்மளுடைய முகத்தில் நேச்சுரலாக ஒரு மாய்ஸ்சரைசிங் இல்லாமல் போகிறதுனால நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு 2 டைம் மேக்ஸிமம் 3 டைமே நம்ம வாஷ் பண்ணால் போதுமானது, ரொம்ப தாராளமானதும் கூட. சீக்கிரமாக இந்த பிம்பிள் போகணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணி நல்லா ப்ரெஷர் போட்டு தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அந்த பிம்பிள் வந்து சீக்கிரமாக பரவ தான் செய்யுமே தவிர, அதாவது அதிகமான இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆக தான் செய்யுமே தவிர ரொம்ப சீக்கிரமாக அந்த பிம்பிள் வந்து போகும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்மளோட கண்ணை சுற்றி ஆக்சுவலாக நம்மளோட ஃபேஸ் வாஷை அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மற்ற இடத்துலலாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஒரு மைல்டான மசாஜ் கொடுத்துட்டு நம்மளோட முகத்தை நார்மலாக வாஷ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட கண்ணை வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். எதுக்காக இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், நமக்கே தொட்டு பார்த்தானா தெரியும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ப்ராடக்ட்ஸை வந்து இந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே அந்த இடத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்லது. கழுத்து பகுதி இல்லைனா வந்து பின் கழுத்து இந்த ஏரியாலலாம் சுத்தமாக கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இந்த ஏரியாவில் எந்த ப்ராடக்ட்ஸுமே படாததுனால அந்த ஏரியா வந்து அழுக்காகவே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது வந்து கவனிக்காமையே விடுறதுனால சீக்கிரமாக அந்த ஏரியாவில் சுருக்கங்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ நம்மளுடைய கழுத்து பகுதிக்கும் கொஞ்சம் ப்ராடக்ட் அப்ளை பண்ணி ஒழுங்காக அதையும் வாஷ் பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். ஃபேஸ் வாஷ் எல்லாம் இப்போ ப்ராப்பராக பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன, ஒரு டவலை போட்டு துடைக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் ஒரு டவல் எடுத்து போட்டு தேய்ன்னு தேய்க்காதீங்க. பிகாஸ் நம்மளோட டவல் எடுத்து ரொம்ப ரப் பண்ணாமல் ரொம்ப ஜென்டிலாக அதை வந்து டேப் பண்ணி நீங்கள் வந்து எடுத்தாலே போதும், அதாவது ஒத்தி எடுத்தாலே போதும். கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிடும். அதுக்கு மேலே ரொம்ப ஹார்ஷாக டீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முகத்தை ஒத்தி எடுத்துட்டு அந்த டவல் அப்படியே போட்டுறாதீங்க ஒரு வாரம் 2 வாரத்துக்கு. டெய்லியும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஃபேஸ் டவலை நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டா பெட்டர். ரொம்ப அழுக்கான டவல் எடுத்து நம்ம முகத்தில் வைக்கிறோம் அப்படின்னா, அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பலனே நமக்கு வந்து இல்லாமல் போயிடும். ஃபேஸ்க்கு நம்ம எப்போவுமே சின்ன சைஸில் ஒரு டவல் வச்சுருப்போம்ல, அதை வந்து ஃபேஸ்க்குன்னு நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வச்சுக்கோங்க. அந்த டவலை யூஸ் பண்ணி தலை துவட்டுறதோ இல்லைனா வந்து உடம்பு தொட்டுறதோ வேணாம். அண்ட் ஃபேஸ் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சின்ன சைஸில் சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு டவல் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அதர் தேன் தட் உடம்பு துவட்டுறதுக்கு தனியாக ஒரு டவல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஒரு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட முகத்தை ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம். ஏன்னா க்ளீனான முகத்தில் தான் நம்ம வந்து ஒரு பேக் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதோட நம்ம வந்து விட்டுறலாம். ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ வெறும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணி கழுவினாலே போதும். அதுக்கப்புறமா ஒன்ஸ் அகைன் நீங்கள் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணவே கூடாது. கடைசியாக நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விட்டுறாமல் நம்மளோட முகத்தை லைட்டாக டவல் வச்சு டேப் பண்ணதுக்கப்புறமா அந்த மாய்ஸ்சரை லாக் பண்ணணும். அந்த மாய்ஸ்சரை எப்படி லாக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லாக் பண்ண முடியும். இப்போ நான் வச்சுருக்கிறது நியூட்ரிடோமுடைய இந்த ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்து வெறும் மாய்ஸ்சரைசிங் லோஷன் மட்டும் கிடையாது, இதில் வந்து வைட்டமின் ஈயும் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எந்த அளவுக்கு நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை நம்ம வந்து லாக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட முகம் வந்து பொலிவாக ஹைட்ரேஷனோட இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம வந்து நிறைய பேர் நம்மள மாய்ஸ்சரைசரை ஒழுங்காக யூஸ் பண்ணாததுனால தான் நம்மளுடைய முகத்தில் ஒரு டல்னஸ் வரும். என்ன தான் ஒரு நல்ல கிளென்சர் காஸ்ட்லியாக வாங்கி யூஸ் பண்ணாலும், ரொம்ப நல்ல ஒரு பிராண்டடான ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணாலும் சில பேருடைய ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாகவே இருக்கும், ட்ரையாகவே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரை நம்ம யூஸ் பண்ணாதது. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் கியூட்டீஸ் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அது கூடயே என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்க போகிறப்போ மறக்காமல் உங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து மேக்கப்பே போடாட்டியும் பரவாயில்ல, கன்ஃபார்மாக உங்களோட ஃபேஸை நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும். அண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பில்லோ கவர்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது க்ளீனாக இருக்குதா உங்களோட பில்லோ கவர்ஸ் அண்ட் பெட்ஷீட்ஸ். இது எல்லாமே வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னாலும் இது மூலமாக நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் பரவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கியூட்டீஸ், இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து ஒரு பாலி சில்கால் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு, பாலி சில்க் மெட்டீரியலில். அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லோ, க்ரீன், ப்ளூ எல்லாமே இந்த ட்ரெஸ்ஸில் வந்துருக்கு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பேரலல் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில். இந்த க்ரீன்லேயே இதுக்கு ஒரு பேரலல் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாட்டம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், லைக் வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் பேரலல் பேண்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. பட் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாக வேர் பண்ணுற சைஸ் தான் ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது இந்த சைஸு. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய யூஸ்வல் சைஸை விட ஒரு சைஸ் கம்மியாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எப்போவுமே எம் வேர் பண்ணுவீங்க அப்படின்னா எஸ் சைஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக எனக்கு ஒரு ஹேண்ட் பேக் வாங்கணும்னு தோணுச்சு. அதனால கிட்டத்தட்ட இதே க்ரீனில் இருக்கிற மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு ஹேண்ட் பேக் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் மாதிரி இதை வந்து நீங்கள் அப்படியேவும் கேரி பண்ணலாம். அண்ட் உள்ளார வந்து இதுக்கான தனியான ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்லிங்குடைய லென்த்தை நீங்கள் வந்து உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கம்பார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. சின்னதாக நீங்கள் வந்து உங்களுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸு அண்ட் மொபைல் ஃபோனு, ஒரு வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி சிம்பிளாக எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, உங்கள் சல்வார் இல்லைனா குர்த்தி வேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பேக் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். கடைசியாக எல்லா அக்கேஷனுக்கும் போடுற மாதிரி எல்லா ட்ரெஸ்க்கும் போடுற மாதிரி ஒரு செப்பல் வாங்கணும்னு நினச்சதுனால என்னோடய ஃபேவரட் பிராண்டான க்ராக்ஸ்லேருந்து நான் ஒரு செப்பல் வாங்கியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா வந்து வெட்ஜஸில் இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து ஹீல் போட்டிருக்கீங்க அதனால் முதுகு வலிக்குது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு எதுவுமே வராது. பிகாஸ் இது வந்து வெட்ஜஸாக இருக்கிறதுனால. இது வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எல்லா ட்ரெஸ்க்கும் எல்லா கலர் ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம். அண்ட் இதை வந்து எல்லா அக்கேஷனுக்கும் போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து சிம்பிளாக வாக்கிங் போகிறீங்க, இல்லைன்னா வந்து பக்கத்தில் ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு ஜீன் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் எல்லா டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கும் இந்த சாண்டல், இந்த கலர் வந்து உங்களுக்கு செட் ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சிந்தட்டிக் ரப்பரில் மேடாக இருக்கிறதுனால தாராளமாக மழை நாளில் கூட நீங்கள் வந்து இதை வந்து வெளியில் போட்டு போகலாம். லெதர் மாதிரி ஸ்மெல் வருமோ இல்லைனா வந்து இந்த செப்பல் பிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் வந்து உங்களுக்கு வேண்டாம். அண்ட் இந்த ஸ்லிப்பரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 5 கலரில் அவைலபிளாக இருக்குது. பட் நான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸுக்கும் வந்து வேர் பண்ணுற மாதிரி காமனாக எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பிளாக்ல ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கியூட்டீஸ், இந்த வீடியோவில் பார்த்த ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது எல்லாத்தோட லிங்க்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் விசிட் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான அருமையான வீடியோவில் நான் வந்து உங்களை அகைன் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பாபை சொல்லிக்கிறது நான் உங்கள் மோகனா.